வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்எம்டிசி. இதோட பிஇ 51.56, செக்டார் பிஇ 18.47, ஆர்ஓஇ 12.4%. ஜூலை மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த ஸ்டாக்கு. இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 67ல் இருக்குது. இன்றைக்கி 69 ரூபா 82 பைசாவில் இருந்து 80 ரூபா 75 பைசா வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 8% ஏறி மறுபடியும் கீழே இறங்கி 76 ரூபா 22 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி இதோட ட்ரெண்ட் லைன் 78ல் பிரேக் பண்ணி மேலே ஏறினாலும் மறுபடியும் இறங்கிடுச்சு. இதுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் 78 ரூபாயில் தான் இருக்குது. எப்போ இது அதுக்கு மேலே, அதாவது 78 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஏறுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை அப்படி ஏறும்போது கவனமாக இருக்க வேண்டிய இடம் 85ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 96 ரூபாயில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் ஆக்சஸ். இது ஒரு என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி. இதோட பிஇ 10.89, செக்டார் பிஇ 14.81, ஆர்ஓஇ 22.01%. ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 813 ரூபா 90 பைசாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி நல்ல வேல்யூமோட 902 ரூபா 65 பைசா அப்படிங்கிற லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு போய் 1085 ரூபான்ற ஹையஸ்ட் ப்ரைஸை தொட்டுட்டு மறுபடியும் 1029 ரூபா 10 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி இதோட ட்ரெண்ட் லைனாக 1060ல் பிரேக் அவுட் பண்ணாலும் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1060ல் இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 1070க்கு தான் இருக்குது. அதனால் எப்போ 1070க்கு மேலே க்ளோஸ் வைக்கிதோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மேலே ஏறும்போது இதுக்கு 1195ல் ஒரு ரெசிஸ்டன்ஸும் 1340ல் இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எம்எஸ்டிசி. இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு இ-காமர்ஸ் கம்பெனி. இதோட பிஇ 21.51, செக்டார் பிஇ 18.47, ஆர்ஓஇ 22.99%. 26 ஜூலையிலேருந்து 18 நவம்பர் வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு 52 வீக் லோவான 582 அப்படிங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி 650ங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறி 724 ரூபா 30 பைசா வரைக்கும் கிட்டத்தட்ட 5% கிட்ட ஏறி மறுபடியும் இறங்கி 680 ரூபா 90 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 733 ரூபாயில் தான் இருக்குது. ஒருவேளை இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 733 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்தது 811 ரூபாயில் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டுச்சுன்னா இது 950 ரூபாயில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.